சாப்டர்ஸ்ல அந்த சாப்டர்ல போனா ட்ரைனிங், அதாவது ஆன் டைம்க்கு போகணும். நெக்ஸ்ட் வந்து உள்ள ஆன் டைம் இல்லைன்னா வெளியில அமைச்சிடறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே நாங்க ஆப்லேயே கொண்டு வந்திருக்கோம். டைம் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு QR கோடு வைக்கப்படும். அந்த QR கோட் நீங்க உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ணுவீங்க, டைமிங் மென்ஷன் ஆகும். 3 times or 4 times நீங்க லேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும். அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் அதர் சாப்டர்ஸ்ல தான் லீடர்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, ஹலோ நான் பேசுறது யாருக்கும் பிடிக்கலையா? இல்லை ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது யாரும் கேட்க மாட்டீங்க. லதா மேடம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த சாப்டருக்கு என்ன வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ சேல்ஸ் எடுத்திருக்காரு, ஹேண்டில் எப்படி பண்ணியிருக்காரு, எல்லாமே வந்து எங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் செலக்ட் பண்ணப்படும். நாட் இண்டிவிஜுவல் பர்சன். நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் என்னோட மாமா மச்சான்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. மந்த்லி ஃபீஸ் அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். இயர்லி ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பிஸ்னஸ் ரெஃபரல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆப் மூலியமா எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் தஞ்சாவூரில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், கன்னியாகுமரியில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக அந்த ஆப்ல இருக்கும். சரிங்க, இது எல்லாமே இருக்கு. பிஸ்னஸே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது? பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா